வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல நாம ஜெரண்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஜெரண்ட்ஸ் அப்படின்றது என்னன்னா வேர்போட ஐஎன்ஜி சேர்த்து யூஸ் பண்ணுவோம், நவுனா யூஸ் பண்ணுவோம். சோ இததான் நம்ம வந்து ஜெரண்ட் சொல்லுவோம். வேர்போட ஐஎன்ஜி சேர்த்து யூஸ் பண்ற ஒன்ன பிரசன்ட் பார்ட்டிசிபிள் கூட சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பிளேயிங், சிங்கிங், வாட்சிங், ஸ்டாண்டிங் இதையெல்லாம் நம்ம பிரசன்ட் பார்ட்டிசிபிளாவும் யூஸ் பண்ணுவோம். எங்க அப்படின்னா ப்ரோக்ரஸிவ் ஃபார்ம்ல. ப்ரோக்ரஸிவ் ஃபார்ம் அப்படின்னா கண்டினியூஸ் டென்ஸ் இருக்கும் இல்லையா? சோ ஒருத்தவங்க வேலையை செய்து கொண்டு இருக்கிறார், செய்து கொண்டு இருந்தார், இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கும் நம்ம வந்து இந்த ஐஎன்ஜி சேர்த்த வேர்பை யூஸ் பண்ணுவோம். பட் எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அது பொதுவா அந்த மாதிரி பி வேர்ப்ஸ் பக்கத்துல வரும். மோரோவர் அதோட மீனிங்கையும் நம்ம சேர்த்து பார்க்கணும். படித்து கொண்டு இருக்கிறார், படித்து கொண்டு இருந்தார், இந்த மாதிரி எல்லாம் மீனிங்ல இருக்கிறப்போ இது வந்து வேர்ப்ஸ் இல்லையா? சோ இது வந்து வேர்ப் ஃப்ரேசஸ். இஸ் பிளேயிங், வாஸ் சிங்கிங், தே ஹேவ் பீன் வாட்சிங், இதெல்லாமே வந்து verb phrases. இதை நம்ம எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா ப்ரோக்ரஸிவ் ஃபார்ம்ல, கண்டினியூஸ் டென்ஸ்ல யூஸ் பண்றோம். இதெல்லாம் பார்ட்டிசிபிள். நம்ம எதை ஜெரண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னா இதே பிளேயிங், சிங்கிங், வாட்சிங், ஸ்டாண்டிங் இந்த மாதிரி ஃபார்மட்டை நம்ம வந்து நவுனா யூஸ் பண்ணுவோம். ஒன்னு சப்ஜெக்டாவோ இல்ல ஆப்ஜெக்டாவோ நவுனா யூஸ் பண்றப்போ அதை நம்ம ஜெரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் வரும்? இப்ப பிளேயிங் அப்படின்னா ஓடுதல் இல்ல ஓடுவது. அதே மாதிரி சிங்கிங்னா பாடுதல் இல்ல பாடுவது. நம்ம பொதுவா பாடு அப்படின்னா சிங் அப்படின்னு சொல்லுவோம், அதை வேர்ப்னு சொல்லுவோம். பாடிக்கொண்டு இருக்கிறார், பாடுகிறாள், பாடினாள், பாடுவாள், இதெல்லாம் வந்து ஆக்ஷன்ஸ், வேர்ப். பாடுவது எனக்கு பிடிக்கும், பாடுதல் என் பொழுதுபோக்கு, இந்த மாதிரி சொல்றப்போ அதை வந்து நம்ம ஜெரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த இடத்துல எல்லாம் இந்த பாடுதல், பாடுவது இதெல்லாம் வந்து ஒரு பெயர் சொல், அதாவது நவுனா நம்ம யூஸ் பண்றோம். சோ வாட்சிங் அப்படின்னா பார்த்தல், பார்ப்பது, ஸ்டாண்டிங்னா நிற்பது, நிற்றல், இந்த மாதிரி நம்ம வந்து மீனிங்ல நம்ம இதை யூஸ் பண்ண போறோம். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். வாசிக்கிறது இல்லைன்னா படிக்கிறது என் பொழுதுபோக்கு. சோ வாசிக்கிறது, படிக்கிறது அப்படின்னா ரீடிங். சோ ரீடிங் இஸ் மை ஹாபி. சோ அந்த இடத்துல ரீடிங்கை வந்து நம்ம சப்ஜெக்டா வச்சிருக்கோம். இப்போ வறுமையை ஒழிக்கிறது தான் அவருடைய லட்சியம், வறுமையை ஒழிப்பது, எராடிகேட்டிங் பாவர்ட்டி, அதுதான் அவருடைய ஆம்பிஷன். சோ இந்த இடத்துல எராடிகேட்டிங் பாவர்ட்டின்னு சொல்லியிருக்கிறத கவனிங்க. வறுமையை ஒழிப்பது அப்படின்றதுனால எராடிகேட்டிங் பாவர்ட்டி இஸ் ஹிஸ் ஆம்பிஷன். சோ இது வந்து ஒரு ஜெரண்ட். சோ இந்த தமிழ் அப்படின்றப்போ அந்த மாதிரி ஒழிப்பது, ஒழித்தல், இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள், இந்த தல் பண்ணுவது, இந்த மாதிரியான சவுண்டுக்கு தான் நம்ம வந்து ஜெரண்டை யூஸ் பண்றோம். அடுத்தது பல் துலக்குவது. தினமும் 2 முறை பல் துலக்குவது நல்லது. சோ பல் துலக்குவது அப்படிங்கிறப்ப பிரஷிங் யுவர் டீத் twice is important. அதே மாதிரி புகைப்பிடிப்பது இல்ல புகைத்தல் சொல்லுவோம் இல்லையா? தமிழ்ல புகைப்பிடிப்பது புற்றுநோயை உருவாக்கும். சோ புகைப்பது அப்படின்றதுனால ஸ்மோக்கிங், ஸ்மோக்கிங் காசஸ் லங் கேன்சர். சோ இதையெல்லாம் தான் நம்ம ஜெரண்ட்னு சொல்றோம். இந்த ஜெரண்ட் வேற எங்கெல்லாம் வரும் அப்படின்றத பத்தி நம்ம டீட்டெயிலா இப்ப பார்க்க போறோம். பொதுவா சில வேர்ப்ஸ்க்கு அப்புறமா ஜெரண்ட்ஸை யூஸ் பண்ணுவோம், ப்ரப்போசிஷன்ஸ்க்கு அப்புறமா ஜெரண்டை யூஸ் பண்ணுவோம். சில ஃப்ரேசஸ்ல அதாவது அட்ஜெக்டிவ் அண்ட் ப்ரப்போசிஷன் இருக்கும், அந்த காம்பினேஷனுக்கு அப்புறமா ஜெரண்ட் யூஸ் பண்ணுவோம். சோ இதை பத்தி எல்லாம் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். பொதுவா வேர்புக்கு அப்புறம் நம்ம 2+ இன்ஃபினிட்டிவ் அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். இன்னும் சில வேர்ப்ஸ் கூட நம்ம ஜெரண்டா தான் யூஸ் பண்ணுவோம். சோ எந்த வேர்பு கூட எல்லாம் நம்ம ஜெரண்டா யூஸ் பண்ணணும் அப்படின்றத பத்தி தான் அடுத்து நம்ம பார்க்க போறோம். இங்க ரொம்ப காமனா யூஸ் பண்ற சில வேர்ப்ஸ், அதையும் நாம கிட்டத்தட்ட ஒரே மீனிங்ல உள்ளதெல்லாம் ஒன்னா குரூப் பண்ணி நான் வச்சிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்ட் அண்ட் பிகின், அண்ட் அதோடைய ஆன்டனிம்னு பாத்தீங்கன்னா ஃபினிஷ் அண்ட் ஸ்டாப். சோ இது கூட எல்லாம் நம்ம வந்து ஜெரண்டை யூஸ் பண்ணுவோம். பொதுவா ஸ்டார்ட் கூட நம்ம வந்து 2+ இன்ஃபினிட்டிவையும் யூஸ் பண்ணலாம், ஜெரண்டையும் யூஸ் பண்ணலாம். ஆனா ஃபினிஷ் கூட நம்ம வந்து கண்டிப்பா ஜெரண்டை தான் யூஸ் பண்ண முடியும். he finished to work அப்படி நம்ம சொல்ல முடியாது. சோ இந்த இடத்துல நம்ம கண்டிப்பா ஜெரண்டை யூஸ் பண்ணா கரெக்டா இருக்கும். சோ he started working, he finished working, ரெண்டுமே கரெக்டா இருக்கும். அதே மாதிரி பிடிக்கும், எனக்கு வந்து ஓடுவது பிடிக்கும், பாடுவது பிடிக்கும் அப்படின்னா ஐ லைக் டு சிங் அப்படின்னு சொன்னாலும் சரி, ஐ லைக் சிங்கிங் சொன்னாலும் சரி, ரெண்டுமே கரெக்டா இருக்கும். ஆனா என்ஜாய் பக்கத்துல நம்ம வந்து ஐ என்ஜாய் டு சிங் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஐ என்ஜாய் சிங்கிங், ஐ லவ் சிங்கிங். எனக்கு பிடிக்காது அப்படின்னா ஐ ஹேட் டான்சிங், இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறது, மறக்கிறது, மன்னிக்கிறது, இதை ஒன்னா குரூப் பண்ணியிருக்கோம். ஒரு விஷயத்த வந்து இமேஜின் பண்றது இல்ல ஒரு விஷயத்த ஆழ்ந்து இதை அடுத்து செய்ய போற ஒரு விஷயத்த வந்து யோசிக்கிறது, கன்சிடர், இதையெல்லாம் நம்ம ஒன்னா குரூப் பண்ணியிருக்கோம். சோ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்க போற எக்ஸாம்பிள் வந்து இந்த ஸ்டார்ட், பினிஷ், பிகின், ஸ்டாப், இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டு இருக்கோம். அவர் கம்ப்யூட்டரில் வேலை செய்ய தொடங்கினார். தொடங்கினார் அப்படின்னா he started. இப்போ கணினியில் வேலை செய்வதை அப்படிங்கிறப்ப ஒர்க்கிங் ஆன் ஹிஸ் கம்ப்யூட்டர்.
So he started working on his computer. இந்த particular startங்கிற verb பொறுத்த வரைக்கும் he started to work ன்னு சொன்னாலும் சரி, இல்ல he started working on his computer ன்னு சொன்னாலும் சரி. பட் இந்த இடத்துல பாருங்க, அவர் முடித்தார் அப்படின்னா he finished working on his computer. இதே ஸ்டார்ட் பண்றதுக்கே நம்ம பிகின்ங்கிற verb கூட யூஸ் பண்ணலாம். அப்ப he began working on his computer. ஸ்டாப் பண்ணாரு அப்படின்னா he stopped working on his computer. So இது எல்லா verb-க்கும் கரெக்டா இருக்கும். அடுத்தது ரிமெம்பர், பார்த்தது, அவளை பார்த்தது எனக்கு நினைவிருக்கிறது, நேற்று அவளை பார்த்தது. seeing her yesterday. So I remember seeing her yesterday. இந்த இடத்துல நம்ம I remember to see அப்படின்னா வேற மாதிரி அர்த்தம் வந்துரும். ஸோ இந்த இடத்துல நம்ம 2 plus infinitive கண்டிப்பா போட முடியாது. So I remember seeing her yesterday. So அடுத்து நம்ம பார்க்க போறது கன்சிடர். கன்சிடர் ஒரு விஷயத்தை, அடுத்து நம்ம செய்ய போற ஒரு விஷயத்தை தீவிரமா யோசிக்கிறது, ஆழ்ந்து யோசிக்கிறது, அதை நம்ம கன்சிடர் பண்றோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சோ அவள் தன்னுடைய கரியரை சேஞ்ச் பண்றது பத்தி யோசித்தாள். தனது வேலையை மாற்றுவது, ஓடுதல், குதித்தல் மாதிரி வேலையை மாற்றுதல், அதை பத்தி அவ யோசிக்கிறாள். சோ சேஞ்சிங் ஹர் கரியர். சோ அதுதான் நம்ம சொல்றோம், she considered changing her career. நம்ம பார்க்க போறது ப்ரப்போசிஷனுக்கு அப்புறமா ஜெரண்டை யூஸ் பண்றது பத்தி. பொதுவா ப்ரப்போசிஷனுக்கு அப்புறமா நம்ம எப்பவுமே ஜெரண்டை தான் யூஸ் பண்ணுவோம், 2 plus infinitive யூஸ் பண்ண மாட்டோம். சோ படிக்கிறதன் மூலமாக இப்ப எதெல்லாம் நம்ம ப்ரப்போசிஷன் சொல்லுவோம், அட், இன், ஆன், பை, ஆஃப்டர், பிஃபோர், வித், வித்அவுட், இதெல்லாம் தான் நம்ம ப்ரப்போசிஷன் சொல்லுவோம். படிப்பதன் மூலம் அப்படின்னு சொல்றதுனால பை ரீடிங் நீங்க நிறைய கத்துக்கலாம், யூ கேன் லேர்ன் அ லாட். சோ இந்த இடத்துல பைங்கிற ப்ரப்போசிஷனுக்கு அப்புறமா நம்ம படித்தல் அப்படிங்கிற மீனிங்ல இங்க ஜெரண்டை யூஸ் பண்ணிருக்கோம். சோ பை ரீடிங் யூ கேன் லேர்ன் அ லாட். செய்தியை கேட்டதும் அவள் மயக்கமடைந்தாள். மயக்கமடைந்தாள்னாக்கா she fainted. சோ செய்தியை கேட்டதும் அப்படிங்கிறப்போ நம்ம ஆஃப்டர் ஹியரிங் த நியூஸ் அப்படி சொல்லலாம், இல்ல ஆன் ஹியரிங் த நியூஸ் எப்படி வேணா சொல்லலாம். சோ இந்த இடத்துல பாருங்க, ஆன்ங்கிற ப்ரப்போசிஷன் பக்கத்துல நம்ம 2 plus infinitive போடவே முடியாது. சோ ஆன் ஹியரிங் த நியூஸ் she fainted. என்னோட பிரேக்ஃபாஸ்டை முடித்ததும், சோ ஆஃப்டர் ஹேவிங் மை பிரேக்ஃபாஸ்ட், என் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணேன், ஐ வெயிட்டட் ஃபார் மை ஃப்ரெண்ட். அதே மாதிரி தியேட்டருக்கு போறதுக்கு முன்னாடி ஸ்நாக்ஸ் வாங்கினேன், பிஃபோர் கோயிங் டு த தியேட்டர் ஐ பாட் ஸ்நாக்ஸ். அதே மாதிரி அவன் சிரிக்காம போய் சொன்னான், சோ he lied without laughing. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா without, before, after இது பக்கத்துல எல்லாம் நம்ம ஜெரண்டை தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம பார்க்க போறது ஒரு அட்ஜெக்டிவ் அண்ட் ப்ரப்போசிஷன் காம்பினேஷன் இருக்கும், அதுக்கப்புறமா ஜெரண்டை யூஸ் பண்றதை பத்தி. பொதுவா இந்த மாதிரி காம்பினேஷனுக்கு அப்புறமா நம்ம ஜெரண்டை தான் யூஸ் பண்ணுவோம். சோ ஜெனரல் ரூல் என்னன்னா ப்ரப்போசிஷனுக்கு அப்புறமா 2 plus infinitive வராது, ஜெரண்ட் வரும் அப்படின்றதுதான். சோ என்ன மாதிரியான அட்ஜெக்டிவ் அண்ட் ப்ரப்போசிஷன்லாம் இருக்கு அப்படிங்கிறதுக்கு நம்ம தனி வீடியோ போடலாம். அது ஒரு பெரிய லிஸ்ட், நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2-3 மட்டும் இங்க கொடுத்துருக்கேன். சோ அட்ஜெக்டிவ்ங்கிறப்ப sick of, afraid of, about, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ ஐ எம் சிக் ஆஃப் வெயிட்டிங். சிக் ஆஃப் அப்படின்னா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்றத, வெயிட் பண்ணதுனால எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஐ எம் சிக் ஆஃப் வெயிட்டிங். அதே மாதிரி பணம் தொலைந்துடும்னு அவன் பயப்படுறான், சோ ஹி இஸ் அஃப்ரைட் ஆஃப் லாசிங் மணி. சோ இந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஆஃப்ங்கிற ப்ரப்போசிஷனுக்கு அப்புறமா நம்ம ஜெரண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி என்னோட டிக்கெட்டை கேன்சல் பண்ணுவது பற்றி நான் பேசிட்டு இருக்கேன், கேன்சல் செய்தல், டிக்கெட்டை கேன்சல் செய்தல். சோ கேன்சலிங் மை டிக்கெட்ஸ், அதை பற்றி அப்படிங்கிறப்போ நம்ம அபவுட் யூஸ் பண்ணுவோம். சோ ஐம் டாக்கிங் அபவுட் கேன்சலிங் மை டிக்கெட்ஸ். சோ இந்த இடத்துல அபவுட் அப்படிங்கிற ப்ரப்போசிஷனுக்கு அப்புறமா நம்ம ஜெரண்டை யூஸ் பண்ணிருக்கோம். சோ இந்த வீடியோல நாம ஜெரண்ட் அப்படின்னா என்ன, அதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இது தவிர சம்டைம்ஸ் நம்ம டூ பக்கத்துல கூட இந்த ஐஎன்சி சேர்த்த வெர்பை யூஸ் பண்ணுவோம். சோ அதை பத்தி, இல்லைன்னா ஜெரண்ட் அண்ட் 2 plus infinitive எதை எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்றத பத்தி எல்லாம் வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ so much.